வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இது ஒரு முக்கியமான வீடியோ. டெட்டு பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்முடைய இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா வர இருக்கக்கூடிய டிஇடி டெட் எக்ஸாமுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டெஸ்ட் பேஜ், சரிங்களா? ஸோ முதல்ல இந்த டெஸ்ட் பேஜில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜான டியூரேஷன் வந்து எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டெட் எக்ஸாம் வரைக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டெட் எக்ஸாம் 2025 வந்தாலும் சரி, 2026 வந்தாலும் சரி, 2027 வந்தாலும் சரி, ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு பேட்ச் ஃபீஸ் ரொம்ப கம்மி தான், ஜாயின் பண்ணிக்காங்க. 2025 எக்ஸாம் வந்தாலும் சரி, 26 வந்தாலும் சரி, 27 வந்தாலும் சரி, எப்போ எக்ஸாம் வந்தாலும் சரி, இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகும், சரிங்களா? இதை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜுக்கான ஆஃபர் வந்து போட்டிருக்கும், சரிங்களா? ஸோ ஆக்சுவல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 ரூபா, சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பக்காவாக போட்டு வச்சிருப்போம். 24ஆம் தேதி வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஸோ இந்த 24ஆம் தேதிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? 24/7/2025 இந்த டேட்டுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மட்டும்தான், சரிங்களா? 1000 ரூபா கட்டிங்க அப்படின்னா அடுத்த டெட் எக்ஸாம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், சார் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணேன், என்னால் ஒரு சுச்சுவேஷனால் ஃபாலோ பண்ண முடியல, பாதி மட்டும் தான் டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கும். அந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான், சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறோம். உங்களுக்கு இது மாதிரி பிளான் கொடுத்துரும். எக்ஸாமுக்கு டெட்டு பேப்பர் 1 அப்படின்னா இதுதான் அவங்களோட பிளான். டெஸ்ட்டு 1க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, இவிஎஸ் சயின்ஸ் அண்ட் சோஷியல் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு லெசன் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு லெசன் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் 6ல் கூடிய ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும், 30 கொஸ்டின்ஸு. இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ல் கூடிய ஃபஸ்ட்டு 3 லெசன், இதில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் வரும். மேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்கள், பின்னங்கள், முழுக்கள், இதுலேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் வரும், சரிங்களா? சயின்ஸில் வந்து 6th, 7th, 8th, 9th கூடிய அளவீடுகள் அப்படிங்கிற டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாலிட்டியில், அதாவது பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸில் என்ன கொடுத்துருக்கோம், பாலிட்டி கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹிஸ்ட்ரி கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி கொடுத்துருக்கோம், பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியானது அப்டேட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஒரு 4 லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெடியூல். இந்த ஷெடியூல் வேணும் அப்படின்னா கீழே ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி இந்த ஷெடியூல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பரானது பிடிஎஃபாக கொடுத்துருவோம். அதேமாதிரி ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரானது பிடிஎஃபாக போட்டுருவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கையில் ஓஎம்ஆர் ஷீட் வச்சு டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம், சரிங்களா? டெஸ்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24ஆம் தேதி அப்படின்னா அடுத்த டெஸ்ட் வந்து 31ஆம் தேதி, சரிங்களா? இதே தான் பேப்பர் 2க்கும் சரிங்க, ஓகேங்களா? நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா? இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்க்கான டெஸ்ட் பேஜ், சரிங்களா? யாருமே ஃபெயில் ஆக முடியாது. இந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே ஃபெயில் ஆக முடியாது, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ என்ன பிளான் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனை டெஸ்ட் இருக்கும், ஒரு 30 டெஸ்ட் இருக்கும். டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2க்கும் பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட் இருக்கும், 30 வாரம், சரிங்களா? ஸோ இந்த 30 வாரம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 100% எக்ஸாமுக்கு வந்து ரெடி. நீங்கள் எக்ஸாம் போய் எழுதுனீங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு மேலே தான் உங்களால் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பர்ஃபெக்டாக போட்டு உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணிக்காங்க, இதை மனசில் நோட் பண்ணிக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த 2 பையன் முக்கியமானது. இது வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் போகுது. அவங்க என்னுடைய மொபைல் நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம், ஓகேங்களா? வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ வாங்க டெட்டு பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம். அந்த டைம் டேபிள் அடிப்படையில் தான் தேர்வுகளானது நடக்கும், சரிங்களா? ஸோ எக்ஸாமுக்கு வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஏன் வந்து டேட் வந்து இந்த 27க்கு வந்து மாற்றணும் 24க்கு வந்து மாற்றணும் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுருக்கேன் சார், நான் எக்ஸாம் முடிஞ்சு ஜாயின் பண்ணுங்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் டேட் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்காங்க, சரிங்களா?
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம். பேப்பர் ஒன்று தனியாக கொடுத்துருவோம், பேப்பர் 2க்கு தனியாக கொடுத்துருவோம். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ் தனியாக கொடுத்துருவோம். ஓகேங்களா? அந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கீழே இருக்குது. கட்டாயம் நீங்கள் கையில் ஒரு ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளானும் சரி, இந்த பிளானும் சரி, இந்த பிளான் சரி, யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்க கையில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்காங்க. சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் டெட் எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் பேப்பர் கேட்கலாம் அந்த டைப்பில் தான் கொஸ்டின் வந்து இருக்கும். உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம், வேர் டு ஸ்டடி எங்கேருந்து படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருவோம், ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் டைரெக்டாக ஆன்லைன்லேயும் எழுதிக்கலாம். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? சார் நான் பக்கமாக இருக்கேன், நான் ஆஃப்லைன் வந்து எழுதிக்கலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் வந்து எழுதிக்கலாம். கேபிஎம் குமராபாளையத்தில் இருக்கக்கூடிய ஐன்ஸ்டீன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ அட்டவணையை பின்பற்றினீங்க அப்படின்னா உறுதியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சார் நான் 30 டெஸ்ட் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன் சார், நான் ஃபெயில் ஆயிடும்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அப்படி ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா உங்கள் அமௌண்ட் நானே ரீஃபண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? 30 டெஸ்ட் நீங்கள் ப்ராப்பராக அடிச்சிங்க அப்படின்னா, ப்ராப்பராக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? தேர்வானது ஆன்லைன் அண்ட் பிடிஎஃப் முறையில் நடக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வெளியே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வந்து ஆப்பில் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். இல்லை வந்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் நேரில் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆன்லைனில் எழுதுறவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃபர் வந்து 2500 சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா, இப்போ பே பண்ணால் 1000 தான். அதே நீங்கள் டைரெக்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 தான். ஓகேங்களா? பிடிஎஃப் கொஸ்டின் வந்து கொடுத்துரும் கையில். ஓகேங்களா? படிக்க வேண்டிய பாடங்களை தெளிவாக படித்து முடித்த வேண்டி நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதி பாருங்கள். அட்டவணை அடிப்படையில் மொத்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டெட் தேர்வு வரும் வரை இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு வழங்கப்படும். அதாவது சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, டெட் எக்ஸாம் எப்போ இருந்தாலும் சரி அது வரைக்கும் இந்த கோர்ஸ் ஆனது உங்களுக்கு கன்னியூ ஆகி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு தேர்வும் டெட் எக்ஸாம் மாதிரி 150 மார்க் வந்து இருக்கும். டெஸ்ட் பேஜ் வினாக்கள் வந்து ஒரு 5000 கொஸ்டின் பக்கம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் பாட வாரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டை வந்து எழுதிக்கலாம். முந்தையான வினாக்கள் வந்து ஒரு 5000 வினாக்கள் பக்கம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. மொத்த வினாக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10000 கொஸ்டின் மேலே இந்த டெஸ்ட் பேஜில் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவிஎஸ், இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 10000 கொஸ்டின்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? தேர்வுகள் அனைத்தும் ஆல்ஃபா கோச்சஸ் ஆப்பில் நடக்கும். அதேமாதிரி டைரெக்டாக வந்தீங்க அப்படின்னா ஐன்ஸ்டீன் ஸ்கூல் நடக்கும். சரிங்களா? எக்ஸாம் முடிஞ்சிட்டு உங்கள் மார்க்கு, தப்பான கொஸ்டினுக்கு வந்து ஆன்சரு, உங்களுடைய ரேங்க் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டுக்கான லிங்க் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கோச்சஸ் ஆப்பில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு தேர்வும் வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை எழுதலாம். ஒவ்வொரு எக்ஸாம் வந்து 3 டைம்ஸ் எழுதலாம். ஸோ ரேங்குக்காக நாங்கள் ஒரு டைம் செட் பண்ணி வச்சுருப்போம், முடிஞ்ச அப்படின்னா 3 டைம்ஸ் எழுதிக்கலாம். ஓகேங்களா? தவிர்க்க முடியாத காரணத்தை தேர்வு எழுத முடியாமல் போச்சு அப்படின்னா அந்த டெஸ்ட்டை நீங்கள் விருப்பப்படுற டைமில் வந்து நீங்கள் எழுதி முடிச்சுக்கலாம். சரிங்களா? தேர்வு கட்டணம் 2500. ஓகேங்களா? ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 தான். எக்ஸாம் டேட் அன்னைக்கு வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து போகுது. சரிங்களா? தேர்வு கட்டணம் அனுப்ப வேண்டிய மொபைல் நம்பர் 9952563892. இந்த நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜிபே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, பேடிஎம் இருக்குது. சார் உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் பேங்க் டீட்டெயில்ஸும் அனுப்பிடுறோம். சரிங்களா? அமௌண்ட் பே பண்ண வேண்டிய உங்கள் பேர், கோர்ஸ் நேம், டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 2 அப்படின்னா மேக்ஸா சோசியல்னு சொல்லி இண்டிமேட் பண்ணிடுங்க. தேர்வு கட்டணம் அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் இதே நம்பருக்கு அனுப்பிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த விதமான டவுட் வந்தாலும் சரி இதே நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த பயிற்சி தேர்வு முடியும் வரை பயன்படுத்தலாம். இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு எக்ஸாம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ போகிற பிளான் தாங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பிளான். ஸோ இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு எக்ஸாம் வரைக்கும் இருக்கும். அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும்தான். சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் தான் அடுத்த பிளான் போடுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக 2500 தான் இருக்கும். 3 மந்த் தான் இருக்கும். ஓகே, இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் நமக்கு தெரியல. ஆனால் அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 மந்த். நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாமுக்கு வந்து ஒரு 3 மாதம் தான் இருக்கும். இதே அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண மாதிரி இருக்கும். இப்போ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 1000 இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் அப்படின்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9952563892 நம்பருக்கு வந்து கால் பண்ணி கண்டிப்பாக கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. தேங்க்யூ.